நட்சத்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நவராத்திரி ஆரம்பித்ததுனால இன்றைக்கி ஒரு அருமையான துர்கா பரமேஸ்வரி கோவிலை பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான துர்கா பரமேஸ்வரி ஆலயம் நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. எந்த கோவில், இந்த கோவிலோட வரலாறு என்ன, இந்த அம்மனை வழிபட்டால் எதை மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அம்மங்குடி அப்படிங்கிற ஊரில் அருள்மிகு கைலாசநாதர் ஆலயத்தில் அம்மனுக்காக தனி சன்னதியோடு விளங்குது. இந்த கோவிலை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த கோவிலோட பெயர் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில். மூலவர் கைலாசநாதர், அம்மன் துர்கா பரமேஸ்வரி, தீர்த்தம் பாவ விமோசன தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அம்மங்குடியில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில். கோவில் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிலிருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடை திறந்திருக்கு. அதே மாதிரி மாலை மறுபடியும் 4 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை நடை திறந்திருக்கும். இந்த கோவில் பார்த்திங்கனாக்க 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் அம்பாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கோயிலாக இருந்தாலும் இந்த கோவில் கைலாசநாதரே மூலவராக இருக்காங்க. அம்பாள் துர்கா பரமேஸ்வரி அப்படிங்கிற பெயரில் 8 கைகளுடன் காட்சி தராங்க. இந்த அம்மனுக்கு மகிஷாசுரமர்த்தினி அப்படின்னு இன்னொரு பெயரையும் அழைக்கிறாங்க. இந்த சிவன் கோவிலில் துர்கா தேவிக்கு கிழக்கு நோக்கிய சன்னதி அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பாக இருக்குது. நவகிரகங்களுக்கு அதிபதியாக துர்க்கை விளங்குறதுனால இங்கே நவகிரகங்களுக்கு தனி சன்னதி இல்லை. செவ்வாய்க்கிழமையில் இங்கே விசேஷமான பூஜை பண்ணுறாங்க. அதுவும் ராகு காலத்தில் பூஜை இங்கே விமர்சையாக நடக்குது. துர்கா பரமேஸ்வரி 8 கரங்களுடன் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுரனை வதம் செய்யும் கோலத்தில் அருள்பாலிக்கிறாங்க. இதனால் பக்தர்கள் எதிரியை அழிக்கக்கூடிய சக்தி பெறுவதாக பக்தர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. இன்னொரு புராண கதையும் சொல்கிறாங்க. மகிஷாசுரனை சம்ஹாரம் செஞ்சதுனால அன்னை துர்க்கைக்கு தோஷம் ஏற்பட்டதாகவும் அதனை போக்க அவள் சிவனை நோக்கி தவம் புரிந்ததாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தவம் தொடர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. பூலோகத்தில் உள்ள தீர்த்தத்தில் ஸ்நானம் செஞ்சு விநாயகர் மற்றும் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 12 ஆண்டுகள் கடும் தவம் இருக்காங்க. தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்த சிவன் அம்பாள் முன் தோன்றி உன் தோஷம் நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்தலத்திலேயே தங்கி உன்னை தரிசிப்பவர்களுக்கு சகல தோஷங்கள் நிவர்த்தி நீ செய்வ அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் வேண்டுதல் செயல்களுக்கு வெற்றியை தந்து நீ அனைவராலும் வணங்கக்கூடிய துர்கா பரமேஸ்வரியாக திகழ்வாய் அப்படின்னு வரமும் தராரு. தான் தேவி தவம் செஞ்ச இடத்துல இந்த இடத்த தபோவனம் அப்படின்னு பெயரும் சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கு உள்ள தீர்த்தம் அம்மனோட பாவத்தை போக்கியது போல எல்லாரோடைய பாவத்தையும் போக்கக்கூடிய பாவ விமோசன தீர்த்தம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. அம்மன் குடி இருக்க தேர்ந்தெடுத்த இடம் அப்படிங்கிறதுனால தான் அம்மங்குடி அப்படின்னு பெயரும் வந்தது. இந்த ஊர் பார்த்திங்கனாக்க ராஜராஜ சோழன் மன்னன் படைத்தலைவர் கிருஷ்ணன் ராமன் அப்படிங்கிறவரால் இந்த கோவில் கட்டப்பட்டது. அவர் தான் இந்த கோவிலில் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. தன்னோட மன்னன் ராஜராஜ சோழன் மேலே அன்பு கொண்டதுனால இந்த ஊருக்கு முன்னாடி ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு பெயரும் வச்சதாக சொல்லப்படுது. தலத்தில் உள்ள விநாயகர் சிற்பம் சால கிராமத்தால் ஆனதால் ரொம்ப சிறப்பு பெற்றது. காலையில் பச்சை, மதியம் நீல நிறம், மீண்டும் மாலையில் பச்சை நிறமாக மாறிவிடுற தன்மை கொண்டதாக இருக்குது. வழவழப்பான கல்லால் ஆனதுனால விநாயகரோட வயிற்றில் நாகமும் இருக்குது. அதனால் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த விநாயகரை வழிபட்டால் நாகதோஷம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் தவசு மாலையும் வச்சிருக்காரு இந்த விநாயகர். இவருக்கு தபசு மரகத விநாயகர் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. விநாயகரோட துதிக்கை பார்த்திங்கன்னா அவரது உடலோடு ஒட்டாமல் துளையிட்டு சிற்ப திறமை ரொம்ப ரொம்ப செதுக்கி அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. பிரார்த்தனை என்னென்னலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். திருமண தடை, குழந்தை பாக்கியம் கிடைக்க, இங்குள்ள இறைவனையும் கல்வியில் சிறந்து விளங்க, யோக சரஸ்வதியும் பிரார்த்திச்சாக்க சகல குறைகளும் நீங்கி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாகதோஷம் உள்ளவர்கள் விநாயகரை வழிபடுறாங்க. துர்க்கையை ராகு காலத்தில் வழிபட்டாக்க என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை எதிரிகளையும் அழித்து அத்தனையும் வெற்றி காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே வந்து திருவிழா மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, நவராத்திரி 8 நாள், வளர்ப்புறை அஷ்டமி, துர்காஷ்டமியிலேருந்து அத்தனை விதமான திருவிழாவும் இங்கே கோலாகலமாக கொண்டாடுறாங்க. நாம் நினைத்தது நடந்தவுடனே பக்தர்கள் வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செஞ்சு புது வஸ்திரம் சாத்தி தன்னோட நன்றி கடனை வந்து செலுத்துறதா வந்து பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க. எப்படி நாகதோஷத்துக்கு விநாயகர் வழிபாடு, வெற்றிகளை வந்து குமிக்கிறதுக்கும் எதிரிகளை வீழ்த்துவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா துர்கா பரமேஸ்வரி வழிபாடு. அதே மாதிரி குழந்தைகளுக்காக இங்கே வந்து படிப்பில் முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறதுனால கல்வி கடவுளான சரஸ்வதி வீணையுடன் அருள்பாலிப்பது இங்கே வந்து வழக்கம். இங்குள்ள யோக சரஸ்வதி பார்த்திங்கன்னா வீணை இல்லாமல் யோக நிலையில் வந்து இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கனாக்க பொதுவாக சரஸ்வதிக்கு தனி கோயில் கூத்தனூரில் வந்து இருக்குது, அங்கே வந்து வீணையோடு வந்து அருள்பாலிக்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலில் வீணை இல்லாமல் யோக சரஸ்வதியாக வந்து அருள்பாலிக்கிறாங்க. இவரை வந்து வழிபட்டாக்க மனம் வந்து ஒருமுகப்படும், அதாவது அலைப்பாயிர மனசு வந்து நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதன் மூலம் கல்வியில் மேன்மை உண்டாகும். இந்த ஆண்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து பள்ளியில் சேர்க்குறவங்க, அதே மாதிரி 10th 12th எழுதுகிறவங்க இந்த சரஸ்வதியை வழிபட்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் உள்ள துர்க்கைக்கு 100 கண்கள் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஐதீகமாக வந்து இங்கே இருக்குது. மழை இல்லாத காலத்தில் இந்த அம்பிகைக்கு பூஜை செஞ்சால் மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, அஷ்டமி, பௌர்ணமி, நவராத்திரி தினங்களில் கோயிலில் வலம் வந்து வழிபட்டவர்களுக்கு திருமண தடை நீங்கி ராகு கேது தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செல்வ அபிவிருத்தி வந்து உண்டாகிறதுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் குழந்தை பாக்கியம் கிடைக்க திங்கக்கிழமையும், பிணி அகல வழக்குகளில் வெற்றி பெற பகை நீங்க வேலைவாய்ப்பு கிடைக்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலையும் வந்து வழிபட்டாக்க நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நவராத்திரி தினத்தில் துர்க்கை வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் ராகு கேது தோஷம் விலகிறதுக்கு எந்த கோவில் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். உங்களுக்கு ஏற்படுற குறைகளை கடவுள்கிட்ட கொட்டினோம் அப்படின்னா மனது வந்து நிம்மதியும் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக அதற்கு வந்து ஒரு தீர்வும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போக, அதுவும் முக்கியமாக இந்த நவராத்திரி சமயத்தில் உங்களுக்கு விருப்பமான அம்மன் கோயிலுக்கு போய் மனசார வழிபடுங்க. உங்கள் கஷ்டங்கள் வந்து நீங்கி சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு வேற ஒரு அருமையான ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.